ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வர கொஸ்டின்ஸ் தான் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. அந்த எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் வீடியோஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ்ல 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, 2 more கொஸ்டின். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.64ல இந்த சம் இருக்கு. ஆக்சுவலா இந்த சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம் தான் இன்னைக்கு நம்ம போட்டு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இன்னொரு சம் இருக்கு, அதே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்ப பாருங்க, if a equal to 5, 4, minus 2, 1/2, 3/4, root of 2, 1, 9, 4. b ஓட வேல்யூ என்னன்னா -7, 4, -3, 1/4, 7/2, 3, 5, -6, 9. Find 4a minus 3b அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஆக்சுவலா மேட்ரிக்ஸ்ல a ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, b ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் 4a minus 3b ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 4a எடுத்துப்போம். இப்ப பாருங்க, 4a 4 போட்டுக்கோங்க. a ஓட வேல்யூ என்னன்னா 5, 4, -2, 5, 4, -2, 1/2, 3/4, root 2, 1, 9, 4. இப்ப பாருங்க, 4 5s are 20, 4 4s are 16. உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 4 2s are -8. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு, ஸோ -8. நெக்ஸ்ட் 4 into 1/2 அப்படின்னா நீங்க எப்படி எடுத்து எழுதணும்னா, 4 into 1/2னா 1 1s are 1 2s are 2. 2 டேபிள்ல 4 2 டைம்ஸ் போகும். ஸோ ஆன்சர் என்னன்னா 2. அடுத்தது பாருங்க, 4 into 3/4 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 4 4 கேன்சல் ஆயிடும். 4 டேபிள்ல ஆன்சர் என்னன்னா 3. நெக்ஸ்ட் 4 root 2. ஓகேங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் 4 1s are 4, 4 9s are 36, 4 4s are 16 சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் -3b நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ -3b ஈக்குவல் டு -3b ஓட வேல்யூ என்ன, அதை எடுத்து எழுதிக்கோங்க. -7, 4, -3, 1/4, 7/2, 3, 5, -6, 9 சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் -3 into -7 என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னா 21. 3 7s are 21, 3 4s are என்ன வரும், 1 4s are 4, 8, 16, 12 வரும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ் போடணும். மைனஸ் பிளஸ் 3 3s are 9 வரும். நெக்ஸ்ட் 3 இருக்கு, 1/4 இருக்கு, நம்ம மல்டிப்ளை பண்ணா 3/4 வரும், -3/4 வரும். 3 7s are 21, -21 divided by 2. 3 3s are 9, -9. 3 5s are 15, -15. 3 6 are 18, plus 18. 3 9s are 27, -27. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது இப்ப பார்ப்போம். இப்ப 4a -3b இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 20, 60, -8, 2, 3, 4, root 2, 4, 36, 16. -3b உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பிளஸ் போட்டா போதும். சோ இதோட வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 21 -12 9 -3/4 -21 divided by 2 -9 -15 plus 18 -27 எடுத்து எழுதியாச்சு. இப்ப பாருங்க, இது 2 மேட்ரிக்ஸோட நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு இந்த சம்முக்கான ஆன்சர். பாருங்க, 20 plus 21 என்ன ஆன்சர் வரும்னா 41 ஆன்சர் வரும். 16 - 12 அப்படின்னா 4 சொல்லிட்டு ஆன்சர் வரும். -8 plus 9 அப்படின்னா -8 plus 9னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணா 1 வரும். பெரிய நம்பர் என்ன, 9. அதோட சிம்பிள் என்னன்னா பிளஸ் தான். ஸோ 1 சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரோ விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஈஸியான இருக்க ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு கஷ்டமா இருக்க ரோவை நம்ம லாஸ்டா ஃபினிஷ் பண்ணிடலாம். 4 - 15 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா நமக்கு 11 கிடைக்கும். -11 18 plus 36 plus 18 நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 14 54 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? 16 - 21 16ல 20 21ல 16 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 11 கிடைக்கும். பெரிய நம்ம சிம்பிள் என்ன, மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் நடுவில் இருக்க இதுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்றோம்? நடுவில் இருக்க பாருங்க, 2 இருக்கு, இங்க -3/4 இருக்கு. 2 -3/4 இது எப்படி நம்ம கேட்கணும்னா 4 2s are 8, 8 - 3 divided by 4. 8 - 3 என்னன்னா 5, 5/4 5/4 சொல்லிட்டு எழுதிருங்க. நெக்ஸ்ட் 3 இருக்கு,
3 minus 21 divided by 2. 3 2s are 6. 6 minus 21 divided by 2. 21ல 6 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா minus 15 divided by 2. So minus 15 divided by 2. And next என்ன ஆன்சர்னா 4 root 2 minus 9. 4 root 2 minus 9. இது எதுவுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. So இதற்கான ஆன்சர் என்னன்னா 41, 4, 1, 5 by 4, minus 15 by 2, 4 root 2 minus 9, minus 11, 54, minus 11. So இதற்கான ஆன்சர் இதுதான். உங்களுக்கு இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்டை பின் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சம்மா எக்ஸசைஸ் 3.17ல fourth sum. If A equal to 5, 4, 3, 1, minus 7, 9, 3, 8, 2, then find the transpose of A சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது 2 marks sum. பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய சம். அதனால கவனமா லிசன் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா A பவர் டீன்னு சொல்லிட்டு தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ A பவர் டி என்னன்னா இப்ப ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ, அதாவது A பவர் டி. இப்ப பாருங்க, ரோவா இருக்கிறது நம்ம காலமா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். 5 4 3 ஒரு ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ 5 4 3 நான் காலமா இன்டர்சேஞ்ச் பண்றேன். 5 4 3 இப்படி ரோவா உள்ளதை நான் காலமா எழுதுறேன். 1 7 minus 7 9 ரோவை நான் காலமா எழுதிக்கிறேன். 1 minus 7 9. தேர்ட் ரோ என்ன 3 8 2, அதை நான் காலமா எழுதிக்கிறேன். 3 8 2. ஸோ இவ்வளவுதான் இதற்கான ஆன்சரு. ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். ஆனா இது 2 மார்க் கேட்பாங்க. டினோட் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ என்னன்னா A பவர் டி சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, உங்களுக்கு இந்த சம் புரியும் நினைக்கிறேன். ஏதாவது இந்த சம்ல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ஐ எம் ரெடி டு சே ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சம் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ.